வணக்கம், நான் டாக்டர் ஆகாஷ் பாண்டே, general dentist and senior consultant at Dhaanyas dental clinic and Skywide clinic T.nagar. டாக்டர், பாரம்பரியமா காலகாலமா யூஸ் பண்ணிட்டு வர பல் பொடியா இல்ல இப்போ எல்லாருமே யூஸ் பண்ற டூத் பேஸ்டா எது வந்து பெட்டர் ஆப்ஷன்? டூத் பவுடர் இல்ல டூத் பேஸ்ட் ரெண்டுத்துலயும் எது பெஸ்ட்னு சொல்றது அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்துதாங்க. சரிங்களா? இப்போ ரூரல் ஏரியாஸ்ல we have started using toothpaste. சரிங்களா? ஆனால் ஸ்டில் அந்த வில்லேஜ் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் வந்து டூத் பவுடர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா டூத் பவுடரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ப்ஸ் அண்ட் பேக்கிங் சோடா இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வந்து நிறையவே இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து இந்த டிஃப்ரெண்ட் வே அது வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் அதில் மிஸ் ஆகிற ஒரு விஷயம் வந்து ஃப்ளூரைடுன்ற ஒன்று. அந்த ஃப்ளூரைடை சொல்கிற அந்த விஷயம் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பேஸ்ட்டில் உண்டு. சரிங்களா? அந்த ஃப்ளூரைடு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சொட்டை வராமல் பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து அந்த டூத் பவுடரில் வந்து மிஸ் ஆகிற ஒரு விஷயம் அண்ட் டூத் பேஸ்ட்டில் இருக்கிற விஷயம். இப்போ டூத் பேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா we have fluoride in it, we have whitening agents in it and நல்லா ஸ்மெல் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க டூத் பேஸ்ட்டில். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு டூத் பேஸ்ட் ஃபார்மில் வருது. ஆனால் அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டூத் பவுடரில் we have all the natural ingredients யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் வில்லேஜ் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா அவங்க பல்லுலாம் தேஞ்சு போயிருக்கும், பட் சொத்தை நிறையா இருக்காது. ஏன்னா அவங்க இன்டேக் அந்த ஃபுட் இன்டேக்கு வந்து ரொம்ப சுகர் லெவலில் ரொம்ப கம்மியாக எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சொத்தையும் பெருசாக இருக்காது. ஆனால் அவங்க அந்த டூத் பவுடர் யூஸ் பண்ணும்போது இது வந்து லைட்டாக அப்ரேஸ் பண்ணும், அந்த எனாமல் லேயரை வந்து லைட்டாக அப்ரேட் பண்ணிட்டே இருக்கும். சரிங்களா? அதே டூத் பேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால உங்கள் பல்லு எனாமல் லேயர்லாம் வந்து எரோட் பண்ணாமல் ஒரு நல்ல ஷைனஸ் கொடுக்கும். சரிங்களா? அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது பேசிக்லி வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தாங்க. சரிங்களா? எனக்கு டூத் பவுடர் பண்ணியே எனக்கு பழக்கமாக இருக்குது, ஸோ அதுவும் பண்ணலாம். அவங்களுக்கு டூத் பேஸ்ட் செட் ஆக மாட்டேங்குதுன்னா டூத் பவுடர் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே டூத் பேஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற அந்த சின்ன வில்லேஜ் ஜென்ரேஷன்ஸ் அவங்க வந்து இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்க இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் தாங்க. டூத் பவுடர் இஸ் ஆல்சோ ஓகே டு யூஸ் அண்ட் டூத் பேஸ்ட் இஸ் ஆல்சோ ஓகே டு யூஸ். சரிங்களா? ஒன்றில் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும், இன்னொன்று வந்து நம்ம மாடர்னைஸ்டு என்விரான்மெண்ட்டை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் போட்டு அதை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு டூத் பேஸ்ட் ஃபார்ம் பண்ணிட்டு வருது. சரிங்களா? ஸோ இதெல்லாமே பேசிக்கலாக இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் தான்.